Hello friends, welcome to Narmada's Tamil Kitchen. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் தான் வந்து பார்க்க போறோம். அத்திப்பழத்துல எப்படி வந்து மில்க் ஷேக் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். அத்திப்பழத்துல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோ அதனால வந்துட்டு நீங்க அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுல நம்ம வந்து மில்க் ஷேக் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறது பார்க்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 அத்திப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அத்திப்பழம் வந்து இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து அத்திப்பழம் கிடைக்கும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அத்திப்பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்துட்டு இது பழுத்துருச்சு. உங்களுக்கு பழுத்த அத்திப்பழம் இப்படி இருக்குது. இதை நம்ம வந்து கட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் 6 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மில்க் ஷேக்குக்கு 6, 7 இருந்தாவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ எனக்கு 6 போதும்னு நான் 6 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறங்காட்டி நான் வந்து நாட்டு சக்கரை தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் 3 ஸ்பூன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்கிற பால் வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்திப்பழத்தில் வந்து நமக்கு தோல் இருக்கும். இந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா உங்களுக்கு ஈஸியாக தான் க்ளீன் பண்ண வரும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அத்திப்பழத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா அரையும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி கட் பண்ணதை ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். கட் பண்ணதை எடுத்து போட்டாச்சு. இதை நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மைய அரைஞ்சி இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் நாட்டு சர்க்கரை தான் பயன்படுத்துவேன் இந்த மாதிரி மில்க் ஷேக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. திருப்பி பால் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அத்திப்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தி. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கு. டெய்லியுமே வந்துட்டு அவங்க அத்திப்பழத்தை வந்து சும்மாவே சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அயன் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அனிமிக்காக இருக்கிறவங்க எல்லாமே இந்த அத்திப்பழ மில்க் ஷேக் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த அத்திப்பழ மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.